மீனம் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி ஏற்பட்டது. ஜென்ம சனி கொஞ்சம் மனக்கவலையையும் மன அழுத்தத்தையும் தரும், முயற்சிகளில் தடைகளை கொடுக்கும். ஆனாலும் ஜென்ம சனி உங்களுக்கு ஒரு படிப்பினையை தரும். சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பற்றிய புரிதல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிலையான திட்டம் எது அவசியம் எது அவசியமற்றது என்பதை பற்றி புரியும். சனி பகவானை பொறுத்தவரையில் நீதிமான், உழைப்பாளி. உழைக்கிறவங்களுக்கு சனி பகவான் நல்லதுதான் செய்வார். சில தடங்கல்கள் கஷ்டங்கள் வந்தாலும் வெற்றிகள் வரும். இந்த சனி பகவான் ராசியில இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தாக்கத்தை குறைக்கிறதுக்குன்னே குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 5ஆம் பாவகத்திலிருந்து இந்த சனி பகவானை பார்க்கிறார், உங்க ராசியை பார்க்குது. அதனால பெரும் போராட்டங்கள் பெரும் கஷ்டங்கள்லாம் இந்த ஜூன் மாசத்துல இருந்து 2026 ஜூன் மாசத்துல இருந்து 2027 ஜூன் மாசம் வரலும் இந்த ஜென்மசனியோட தாக்கம் என்பது பெரிதாக இருக்காது. தடைகள் நீங்கும், முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். இந்த டூரேஷன்ல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி ஏற்படும். சொல்ல போனா 10க்குரியவனாகவும் குரு வர்றதுனால தொழில் ரீதியான பிரச்சனை, தொழில் ரீதியான இடமாற்றங்கள், ஒரு சரியான தகவல்கள் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கிறது நடக்கும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காத்திருங்கள் வெற்றிகள் வரும் என்பதுதான் இந்த ஜென்மசனிக்கு முக்கியமா நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது. எல்லாமே ஒரே நிலையா இருக்க போறதில்ல. கஷ்டம் என்பது கடந்த 5-6 வருடங்களாக இருந்துகிட்டு தான் இருக்கு. கேதுவால ராகு கேது பயிற்சி. இப்ப ராகு 12ஆம் பாவகத்திலையும் அதே போல கேது பகவான் 6ஆம் பாவகத்திலையும் இருக்கு. இது ஒரு வகையில வழக்கு சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை கொடுக்கும் உங்களுக்கு டிசம்பர் மாதத்திற்குள்ள. அதே போல இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து 2026 டிசம்பர்ல இருந்து ராகு 11ஆம் பாவகத்திலையும் கேது 5ஆம் பாவகத்துக்கும் வராரு. அது உங்களுக்கு ஒரு நன்மைகளையே கொடுக்கும். 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு லாபங்களையும் வெற்றியையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குரு பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இந்த சனி ராசியில் இருக்கிறது ஒண்ணுதான் நெகட்டிவ். ஆனா அந்த சனியுடைய கஷ்டங்கள்லாம் ஏற்கனவே பட்டாச்சு. சனி கர்மா கொடுத்தது, ராகு கர்மா கொடுத்ததெல்லாம் கடந்த 5-6 வருடங்களாக நிறைய போராட்டம், தனிமை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், இப்படி நிறைய இழப்புகள், கணவன் மனைவி உறவு நிலையில நிறைய பிரச்சனைகள், பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதே போல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப்போ அல்லது எதிர்ப்பாளினுடைய காதல் போன்றவை ஏற்பட்டு அதுல கூட ஏமாற்றங்கள், பண இழப்புகள், அல்லது அந்த உறவு ஏதோ ஒரு வகையில் உங்களை ஏமாத்தி போயிருக்கும். இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல உறவாளியும் அதே போல வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடோட இருந்த காலகட்டங்கள்லாம் நிறைய அனுபவப்பட்டாச்சு. குருவோட பயிற்சியால உங்களுக்கு பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. நிறைய கத்துக்கிட்டீங்க, நிறைய பார்த்துட்டீங்க, நிறைய பயணப்பட்டுட்டீங்க. காலங்கள் மாறும். நீங்க இப்போதைக்கு காத்திருக்கக்கூடிய காலகட்டம் தான். உங்களுடைய கோலங்களும் மாறும். இந்த வீடியோவில் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களையும் கைடன்ஸையும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த ஜென்ம சனி என்ன செய்யும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பல விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். அதாவது முதல்ல ஆரோக்கிய குறைபாடுகள். அது எதனால வருதுன்னா மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ஒரு டிப்ரெஷன்ன்றது குடும்ப வாழ்க்கையில வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில முயற்சி செஞ்சு அது உடனே நடக்காம எதிர்பார்த்தது ஏமாற்றங்களை தர்றது, சொத்துக்கள் வகையில பிரிவினை அல்லது விற்க முடியாத சொத்து, இது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. மகான்கள் ஜீவ சமாதி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நீங்க போற காரியம் வெற்றி ஆகும். தடை இல்லாம இருக்கும். தடையை தாண்டறதுக்கான வழிகள் தான் இது. அடுத்தது ஆரோக்கியம். உடல்நல விஷயத்துல எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது நடக்கும் போதும் சரி, வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் கவனமா இருக்கணும். உணவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது பழைய உணவு அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால சரியான நேரத்துக்கு சரியான உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிப்பு இல்லை. கொஞ்சம் எக்ஸசைஸ் அல்லது வாக்கிங் இதை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை. அடுத்தது கணவன் மனைவி உறவு நிலை. ஒன்னாவே ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள கூட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதாவது கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னாக்க
வாழ்க்கை துணைவர் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இத்தனை நாளா புரிஞ்சுக்கல, இனிமேலாவது புரிஞ்சுக்குவாரா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த கஷ்டம் வரும்போதுதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அடுத்த 2.5 வருஷத்துல வாழ்க்கை துணைவர் கூடவே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் சொல்றேன், கண்டிப்பா உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும், நீங்களும் அவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால ஒரு அந்நியம் நெருக்கம்லாம் இந்த ஜென்மசனி முடியும் போது ஏற்படும். அதே சமயத்துல பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருக்கிறேன் ஆனா டிவோர்ஸ் எல்லாம் போகல அப்படின்றவங்க எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்காம இப்போ பொறுமையா இருக்கிறது நல்லது, அல்லது வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. உறவுகளோட போய் நீங்க சண்டை போட போது அவங்களால உங்களுக்கு பாதிப்புகள் வரும். குறிப்பா அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை அது மேலும் பிரச்சனையை பெரிதாக்குவாங்க. அதனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. கோபத்துல எதுவும் பேசிடாதீங்க. மன அழுத்தத்துல எந்த ஒரு ராங் டெசிஷனும் எடுத்துடாதீங்க, அவசரப்படாதீங்க. உங்க ஜாதகத்துல தோஷங்கள்லாம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க தனித்தனியா இருக்கிறோம் ஆனா கொஞ்சம் சண்டை அப்படின்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், மீண்டும் ஒரு நல்ல காலத்துல சேரக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனா அதே சமயத்துல தோஷங்கள் இருக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறேன், வக்கீல பார்த்திருக்கிறேன், வழக்குகள் இருக்கு, பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இது டிவோர்ஸ் கேஸ்ன்னும் போது கண்டிப்பா அது முடிவுகள் நிரந்தரமாக பிரிவுகளை ஏற்படுத்தும். அதாவது 2 தாரம் ஏற்படணும் அப்படின்ற விதி இருக்கும்போது அந்த 2வது தாரத்தை நோக்கி தான் வாழ்க்கை நகரும். அந்த வகையில அப்படிப்பட்டவர்களுக்கு பிரிவுகள் ஏற்பட்டு இந்த 2.5 வருஷத்துல மறுமணம் போன்றவை நடக்கும். ஏற்கனவே கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டு கருத்து வேறுபாடோடு இருந்து சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சொல்ல போனா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கூட திருமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு, மறுமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு இந்த காலகட்டத்துல. சோ ஜூன் மாசத்துல இருந்து சொல்றேன், அவர்களுக்கு ஒரு துணையும் கிடைக்கும். அதாவது தனித்திருப்பவர்களுக்கு, தனிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன். அது மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகணும். காதலர்களுக்குள்ள ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. சில விஷயங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்க காதலை கொண்டு போய் நீங்க கல்யாணத்துல முடிக்கலான்னு பார்த்தா கூட இந்த நேரத்துல ஒரு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரீங்க, மகான்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்கன்னா மேபி உங்களுடைய காதல் உண்மையாக இருக்கும் பட்சத்துல பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துல கூட முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு. சோ அந்த வகையில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு காதலருக்குள்ள கூட போகிறது நல்லது இந்த நேரத்துல. அதே சமயத்துல தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, தொழில்ல சில பேருக்கெல்லாம் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஜூன் மாசத்துல இருந்து நீங்க செய்யக்கூடிய அதற்கான முயற்சிகள் வெற்றியாகும். நீங்க ஒரு இடமாற்ற சிந்தனையோடு இருக்கீங்க, வேலையில டிப்ரெஷன் இருக்கு, அதனால நான் மூவ் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க மூவ் பண்ணலாம் தாராளமா. அது ஜூன் மாசத்துல நீங்க அட்டன் பண்ற இன்டர்வியூலாம் சக்சஸ் ஆகும், வேலை கிடைக்கும், புதிய வாய்ப்பு கிடைச்சு நீங்க போகலாம். போற இடத்துல நல்லா இருக்குமா அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, டிப்ரெஷன் இல்லாம இருப்பீங்க. இதே இடத்துல இருக்கிறேன், வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ட்ரை பண்றேன்னா அதுக்கான முயற்சிகளும் சக்சஸ் ஆகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும், அது ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா கூடுதல் பொறுப்பு இருக்கும். நீங்க எங்க போனாலும் ஒர்க் ப்ரெஷர், அதாவது ஒர்க்ன்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், பணிச்சுமை இருக்கும். மேலதிகாரிகளோடும் சரி அல்லது சக பணியாளர்களோடையும் நீங்க கவனமாக பேசணும். அதிகமா அதாவது ரொம்ப இன்டராக்ட் பண்ணும்போது அது சில பிரச்சனைகளை உருவாக்கும். பட்டும் படாம அல்லது வாட் இஸ் வாட்ன்ற லெவல்ல இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சோ இப்போ வேலை தொழில் அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஜூன் மாசத்துல இருந்து புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் வருமானம் எல்லாம் வரும், ஆனா செலவு தான் அதிகமா இருக்கும். பொதுவா 2 பேருக்குமே, வேலைக்கு போறவங்களுக்கும் சரி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் வருமானம் இருந்தாலும் செலவு அதிகமா இருக்கும். அதனால கடன் படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். அது சுப கடனாகவும் மேக்சிமம் இருக்கும். இருந்தாலும் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. இந்த நேரத்துல எது அவசியமோ அதற்கு மட்டும் செலவு பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்த வாங்குறதுக்காக செலவு பண்ணிட்டு ஒரு எமர்ஜென்சின் போது பண தட்டுப்பாடு, அப்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பிளான் பண்ணீங்கன்னாக்க கடன்ல இருந்து கூட பாதிப்பு இல்லாம இருக்கலாம். அதே போல ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னாக்க விரயங்களையும் குறைக்கலாம். கொஞ்சம் சுப விரயங்கள் பண்ணலாம். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றீங்க, அல்லது வீடு வாங்குறீங்க, அல்லது வாகன மாற்றம், அல்லது ஏதோ ஒரு வகையில திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக செலவு பண்றீங்க, பிள்ளைகளின் படிப்புகளுக்காக செலவு பண்றீங்க, இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நிறுத்தி வைக்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். அதற்கு கொஞ்சம் பண வருமானம்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும். ஒரு சிறிய அளவுக்கு கடன் படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. ஆனா அது கை கடிக்காம பாத்துங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நிதி மேலாண்மை என்பது ரொம்ப முக்கியம். புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்குவீங்க. உங்களுடைய ஐடியாக்கள் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள்,
அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து மேலதிகாரிங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதன் மூலம் உங்களுக்கு வேலையில தொழில் செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும். கூட்டு தொழில் கூட்டாளிகளோட வேலை பார்க்கறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மனஸ்தாபங்கள்லாம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அல்லது தொழிலை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். புதிதாக இந்த நேரத்துல கூட்டு தொழிலோ அல்லது வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறதோ கொஞ்ச காலத்துக்கு தவிர்த்துக்கலாம். குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமணத்திற்காக நீண்ட காலமாக திருமணம் ஆகல அப்படின்றவங்க இந்த நேரத்துல திருமண முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பா திருமணம் ஆகும், புத்திரபாக்கியமும் உடனே கிடைக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து டிசம்பர் மாதத்திற்குள்ள அந்த வழக்குகள் முடியறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. 2026 டிசம்பர்ல இருந்து 11ஆம் பாவகத்துல ராகு, 5ஆம் பாவகத்துல கேது. இது வந்து பாத்தீங்கன்னா 2027ல லாபஸ்தானத்துல ராகு வர்றதுனால மேக்சிமம் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடனை கூட வெற்றிகரமா கொஞ்சம் சமாளிப்பீங்க, வெற்றிகரமா கொஞ்சம் கட்டி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்க பிள்ளைகள் வகையில வந்து சுப செலவுகள், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றது, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்காக செலவு பண்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 2027 ஜனவரியில இருந்து பிள்ளைகளால மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது குரு இந்த சேர்க்கை ஏற்படும். அதனால பணம் வரும், செலவாகும், அதெல்லாம் வந்து ஈக்குவலா போயிட்டு தான் இருக்கும். அதே போல பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பயணங்கள் பலன் தரும். சில பேர் வந்து தொலைதூர பயணங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது வந்து உங்களுக்கு 2027 ஜனவரில இருந்து உங்களுக்கு சாத்தியம் இருக்கு. சோ மொத்தத்துல இந்த சனி பெயர்ச்சி மட்டுமே இல்லாமல் குரு பெயர்ச்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றதுனால இந்த ஜென்ம சனியோட தாக்கம் என்பதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. சொல்ல போனாக புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் மேக்சிமம் நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டீங்க, நிறைய கஷ்டப்பட்டாச்சு. உங்களுக்கு காலங்கள் மாறும், உங்களுடைய கோலங்கள் மாறும். அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். மேக்சிமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் ஜூலைல இருந்தே உங்களுடைய பிரச்சனைகள்லாம் முடிந்து மேக்சிமம் நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். அதே போல ரேவதி நட்சத்திரமும் பாத்தீங்கன்னாக்க இந்த வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து 2027 மார்ச் வரலுமே இருக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். விஷயமா குடும்ப விஷயமா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கொஞ்சம் சில கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கு ராசிக்கு. அதனால எல்லாத்தையுமே சமாளித்து வாழ்க்கையில முன்னேறுவீங்க. பணம் அதற்கு ஏற்றவாறு வரும். பணத்தால சமாளிச்சு வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. கவலையே பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்துல தான தர்மம் செய்யுங்க. முக்கியமா நோயாளிகள், வறியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அதே போல சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, நீங்க வந்து முடிந்தா வந்து திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரரை போய் தரிசிச்சுட்டு வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுமே பார்த்தீங்கன்னாக்க சனிக்கிழமையில நவகிரக வழிபாடு செய்யுங்க, நன்மைகளை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.